A very happy evening, my dear students. So 10th standard day 3 public important questions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். First question பாருங்க. Prove that secant theta minus cos theta equal to tan theta sin theta. தமிழை நிரூபிக்க அப்படின்னு கேட்பாங்க. Solution. Left hand side என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Take LHS. Secant theta minus cos theta. Secant theta என்ன எழுதலாம் ஃபார்முலா 1 by cos theta minus cos theta. So 1 minus cos theta into cos theta is cos square theta by cos theta. So 1 minus cos square theta formula என்னமா sin square theta by cos theta. Therefore how we can write sin by cos tan சொல்லலாம், again ஒரு sin இருக்கும், equal to RHS. Therefore LHS equal to RHS. again சொல்லித்தரேன், listen பண்ணுங்க. Secant theta minus cos theta is equal to tan theta sin theta. Secant theta minus cos theta, this is LHS. Secant theta formula என்ன 1 by cos theta minus cos theta. Cos theta cos theta cos square theta. 1 minus cos square theta formula என்ன sin square theta by cos theta. Sin by cos tan சொல்லலாம், ஒரு sin pending இருக்கும். So tan theta into sin theta equal to RHS. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next second question, same, take LHS. Secant theta minus sin theta minus sin theta by cos theta. So same, secant theta how we can write 1 by cos theta by sin theta அப்படியே இருக்கு எழுதிக்கோங்க, minus sin theta by cos theta. Now cos denominator கொண்டு வாங்க, சரியா? 1 by sin theta into cos theta minus sin theta by cos theta. Now take LCM. LCM எடுத்து என்னடா வரும்? sin theta cos theta மேலே 1 time minus cos theta இருக்குது, என்ன மிஸ் ஆகுது? sin theta. So sin theta into sin theta square. So 1 minus sin theta formula என்ன? cos square theta by sin theta into cos theta. Cos theta get cancel. So cos by sin நம்ம என்னன்னு சொல்லுவோம்? cot theta is equal to RHS. Therefore LHS equal to RHS. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க? secant theta by sin theta minus sin theta by cos theta. secant theta ஃபார்முலா என்ன? 1 by cos theta. sin ஆல்ரெடி டினாமினேட்டரில் இருக்குது, காசை கீழே கொண்டு போயிடுங்க. sin theta into cos theta வருமா? minus sin theta cos theta. இந்த போத்துக்குமே LCM எடுக்கணும். LCM எடுத்தால் என்ன வரும் பாருங்கள்? sin theta cos theta தானே வரும். ஸோ அப்போ மேலே பாருங்கள் 1 டைம். ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, என்ன மிஸ் ஆகுது? sin theta. அப்போ sin theta மேலே மல்டிபிள் ஆகும். sin theta sin square theta. 1 minus sin theta ஃபார்முலா என்ன? cos square theta. வெரி குட். cos கேன்சல். ஸோ cos by sin என்னன்னு சொல்லுவோம்? cot theta. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. ஸோ நம்ம பார்த்துட்டு எல்லா சமும் இம்பார்ட்டன்ட் தான். கொஷின் நம்பர் 3 பாருங்கள். ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? 2x plus 3y minus 8 equal to 0. ஸ்ட்ரெயிட் லைனாக நேர்கோடு, சரியா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும், சாய்வு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், சரிங்களா? அப்போ என்ன வரும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னதுங்க? 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வாட் த வேல்யூ? 3. தீஸ் ஆர் வாட்? m1ன்னு எடுத்துக்கலாம், m1 சாய்வு 1. அடுத்து இரண்டாவது ஈக்குவேஷன் என்ன? 4x plus 6y plus 18 equal to 0, சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் சேம் அதே போல் m2 ஃபைன் பண்ணணும். சேம் ஃபார்முலா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஃபார்முலா என்ன? திஸ் அ ஃபார்முலா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வாட்? 4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வாட்? 6. 2 2s are 2 3s are. பாருங்கள், இந்த போத் வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது, தெரியுதுங்களா? போத் வேல்யூமே சேமாக இருக்குது. therefore m1 equal to m2. The given lines are parallel. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைடா, 2 லைன் கொடுத்துருவாங்க. 2 லைன் கொடுத்துரு, 2 நேர்கோடு கொடுத்துரு, இணை என காட்டுங்கன்னு கேட்பாங்க. அதோட 2 சாய்வுமே ஈக்குவலாக வரணும். அப்போ முதல் ஈக்குவேஷனில் m1, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் பாருங்கள் 2. அப்போ minus 2 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன? 3. அப்போ minus 2 by 3. தமிழில் சொல்லணும் அப்படின்னா சாய்வு, சரிங்களா? சாய்வு கண்டுபிடிக்கணும்.
அடுத்து இரண்டாவது சாய்வு m2 சேம் அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இதில் எக்ஸோட கீழ் பாருங்கள் 4, ஒய்யின் கீழ் 6, அப்போ -4/6 கேன்சல் பண்ணால் -2/3. அப்போ 2 ஸ்லோப்புனுடைய வேல்யூ சேமாக இருக்கிறதுனால m1 = m2. த கிவன் லைன்ஸ் ஆர் பேரல். கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோடுகள் இணை அப்படின்னு முதல் எழுதிப்போம். அடுத்த கேள்வி பாருங்களேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், பப்ளிக்கில் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. தமிழில் சொல்லணும் ஒரு புள்ளியும் ஒரு சாய்வு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1. தமிழில் சொல்லணும்னா தேவையான நேர்கோட்டின் சமன்பாடுன்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா required equation அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஃபார்முலா பாருங்கள், y - y1 = m × x - x1. ஸோ இங்கே x1 இவங்க, y1 இவங்க தான் m. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y - y1 வேல்யூ என்ன? -4. ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்க +4ன்னு ஆகும். ஸோ mோட வேல்யூ வாட்? -5/7. x - x1 வேல்யூ 3 தாங்க. ஸோ கிராஸ் பண்ணுங்கள். 7 × y 7y, 7 4s are 28. அகைன் -5x + 15. ஸோ -5x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க, +5x. தென் 7y as it is, right, +28 + 15 -15 = 0. therefore 5x + 7y + 13 = 0. அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. ஈஸியான கொஷின். ஒரு புள்ளி ஒரு சாய்வு, அதாவது 1 பாயிண்ட் 1 ஸ்லோப். ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1. ஸோ அப்போ y1ஓட வேல்யூ என்ன? -4. ஃபார்முலாவில் மைனஸ், அப்போ +4ன்னு ஆகும். = m வேல்யூ -5/7 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. x - x1 வேல்யூ 3. இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 7 × y 7y, 7 4s are 28. -5 × x -5x. -minus +15. ஸோ -5x is going to left hand side what? +5x. 7y அப்படியே எழுதிக்கோங்க. 28 as it is, right, +15 -15. ஸோ ஃபைனலாக we get the answer. இதுதான் நமக்குடைய ஆன்சர். அடுத்த கேள்வி சார், அடுத்த கேள்வி என்ன சார்? ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த லைன் 4x மைனஸ் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4x - 9y + 36 = 0 என்ற நேர்கோட்டின் ஆய அச்சுகளில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. தட் இஸ் அ கோஆர்டினேட் ஆக்சிஸை ஃபைண்ட் பண்ணுவோம். செம ஈஸி. ஆக்சுவலி இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் வெட்டு துண்டு அப்படின்னா x/a + y/b = 1. இந்த ஃபார்மெட்டில் நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்கணும்ல. ஸோ therefore இந்த ஈக்குவேஷனில் யார் கான்ஸ்டன்ட்டு? 36. அப்போ 4x - 9y + 36 -36. நம்ம ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன வரணும்? ரைட் ஹேண்ட் சைடு 1 வரணும். அப்போ -36 என்ன டிவைட் பண்ணாமல் 1 வருங்க, -36 டிவைட் பண்ணணும். ஸோ 4x / -36 -9y / -36 = -36 / -36. கேன்சலாக 1 வந்துருச்சு. குட். ஸோ 4 1s are 4 9s are மைனஸ் என்ன ஆகிடுங்க? ப்ளஸ் 9 1s are 9 4s are. அப்போ x / -9 y/4 = 1. therefore x coordinate is -9, y coordinate is 4. தமிழில் சொல்லணும் எக்ஸின் வெட்டுத்துண்டு -9, ஒய்யின் வெட்டுத்துண்டு 4. அப்படி நம்ம சம்ம முடிக்கலாம். அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு கொடுத்துருந்த ஈக்குவேஷன் என்ன? 4x - 9 + 36 = 0வா? ஆக்சுவலி கோஆர்டினேட் ஆக்சில் என்ன? வெட்டுத்துண்டு. அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? x/a + y/b = 1. இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது இங்கே ஈக்குவேஷனில்? 36. +36 ரைட் சைடு கொண்டு போயிடுங்க, -36ன்னு வரும்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? -36 1ஆக வரணும். அப்போ -36 டிவைட் பண்ணணும். 4x / -36 -9y / -36 = -36 / -36. கேன்சல் ஆகிடுமா? 1ன்னு வரும். 9 1s are 9 4s are. இங்கே 4 1s are 4 9s are. அப்போ ஆன்சர் என்ன? x / -9 + y/4 = 1. therefore x-னுடைய வெட்டுத்துண்டு என்ன? -9, y-ன் வெட்டுத்துண்டு 4. இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? x coordinate is -9, y coordinate is 4. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. 2 mark question 5. நெக்ஸ்ட்டு, the area of triangle formed by the vertices a vertices, b vertices, c vertices 3 vertices கொடுத்துட்டாங்க. அதாவது 3 முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தோட பரப்பும் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் கொடுத்துட்டாங்க. we are going to find the what? k வேல்யூ. செம்ம சூப்பரான ஒரு கேள்வி இது, சூப்பரான கொஷின். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ × x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்படி தமிழ் எழுதிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பு. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 22. இங்கே எழுதிக்கோங்க. 1/2. அவங்க சூப்பராக சொல்லிட்டாங்க.
ஏபிசி எல்லாமே டேக் இன் ஆர்டர் வரிசை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேல்யூ போய் எழுத வேண்டியதான். -1 2 k -2 7 4 -1 2 அவ்வளோதான்ப்பா, ஈஸி. இந்த 2 அங்கே கொண்டு போய்ட்டுறான். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கேன்சலேஷன் பண்ணிடுறாங்க. நோ 2 டிவைடில் இருக்காங்க போது மல்டிபிள் ஆகும். 2 × 22 44 = மாடுலோ -1 2 k -2 7 4 -1 2. Just we are doing what? Up to down, up to down, up to down, down to up, down to up, down to up. So 44 = modulo up to down minus and minus plus 2 4 into k plus 4k. Next is 7 2s are 14. முடிஞ்சிருச்சு. Formula minus down to up 2 into k 2k minus 14k. Sorry, minus 14 only. Next what for? -4. Okay, therefore 44 = modulo again சொல்றேன் பாருங்க, minus into minus na plus 2 4 into k 4k 7 2s are 14 again 2 into k 2k இது -14 சரிங்களா, -14 -4 therefore 2 plus 14 என்னடா 16 plus 4k minus 2k minus 16. Therefore 44 = modulo 16 plus 4k minus உள்ள கொடுங்க minus 2k what 16 plus 16. Therefore 44 = 16 plus 16 என்ன 32 வரும் plus 4k 2k கட் பண்ணுங்க 2k. Therefore 44 plus 32 plus 32 that is a minus 32 change ஆகும். 34 வரும்டா இது சரிங்களா. 34 I think -1 கரெக்டாக எழுதிக்குமா பாருங்கள், -1 2 k -2 7 4 again -1 2 minus into minus plus 2 4 into k 4k 7 2s are 14 minus 2 into k 2k 2 7s are -14 4 1s are -4. So that is -4 4 add பண்ணா -18 தானே வரும். So 18. So 16 plus 18 34. So plus 34 minus 34. Okay, equal to 2k. So next step என்ன வரும், 10 = 2k. So cancelling we get the k = what value, 5 is the answer. K = 5. Next sum, we are move the next sum without using Pythagoras theorem. அதாவது Pythagoras theorem இல்லாமல் செங்கோணத்து முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. செம்ம ஈஸி கொஷின் சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க பாயிண்ட் ஆர்டர் எடுத்துப்போம். A பாயிண்ட் 1, -4 B பாயிண்ட் 2, -3 and C பாயிண்ட் 4, -3. ஸோ இந்த மாதிரி கொஷின் பித்தாகரஸ் தேரம் இல்லாமல் நம்ம அப்படியே சம்மு போடணும் அப்படின்னா 3 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஏபி ஃபார்முலா என்ன, y2 - y1 / x2 - x1. ஏ இங்கே சைடு எழுதிக்கோங்க 1, -4. பி என்ன 2, -3. x1 y1 x2 y2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y2 - y1 -3 + 4 மாறும் 2 - 1. ஆன்சர் என்ன 1/1 1 வருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ சேம் ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. பியோட வேல்யூ என்னடா 2, -3. சியோட வேல்யூ என்ன 4, -7. ஸோ y2 - y1 -7 + 3 வரும் 4 - 2 வரும் -4/2 கேன்சல் பண்ண -2 வருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸ்லோப்னா சாய்வு ஏபி சாய்வு பிசி சாய்வு ஏசி. ஏசி பாருங்கள் சேம் ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஸோ ஏ பாயிண்ட் 1, -4 சி பாயிண்ட் 4, -7. ஸோ -7 + 4 வரும் 4 - 1. ஸோ -3/3 கேன்சல் பண்ணால் -1 வருது. நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோப் 1 வந்திருக்கு, செகண்ட் -2, தேர்டு -1. ஸோ இந்த மாதிரி கொஷின் அதாவது பித்தாகரஸ் தேரமில் பயன்படுத்தி செங்கோண முக்கோணம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 3 ஸ்லோப்பில் எந்த 2 ஸ்லோப் மல்டிபிள் பண்ணால் நமக்கு -1 வரும் பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் ஏபி
into slope of what? AC. That is 1 into minus 1 அப்போ -1. அப்போ angle A equal to what degree? 90 degree. ஆகவே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாயிண்ட்ஸ் the given points form a right angle triangle எழுதிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 6th சாப்டர்லேருந்து கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியான ஒரு கொஷின் இது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மையும் தட் இஸ் இவங்க 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? sin square a cos square b plus cos square a cos square b. இந்த போத் டேர்ம்லேயும் நம்ம cos square b எடுத்துலாமா பாருங்கள். அப்போ என்ன இருக்கும் பேலன்ஸு? sin square a plus cos square a இன்ட்டு காமனை வெளியே தூக்கி போட்டுருங்க cos square b ப்ளஸ் அகைன் இப்போ இந்த 2ல் இருந்து காமன் என்ன பண்ணலாம்? sin square b காமன் எடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும்? cos square a ப்ளஸ் sin square a. நமக்கு தெரியும் இதுக்கான ஃபார்முலா என்ன? 1. ஸோ 1 இன்ட்டு cos square b. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? 1 இன்ட்டு sin square b. இப்போ ஃபைனலாக பாருங்கள் 1 இன்ட்டு cos square b cos square b 1 into sin square b sin square b. again cos square plus sin square value 1 equal to RHS. அவ்வளோதான் 5 மார்க்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஈஸிப்பா. ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் sin square cos a plus cos square cos b. இந்த இந்த 2 டேர்ம்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்? cos square b காமன் எடுத்து வெளியே போட்டுருக்கோம். அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும்? sin square a plus cos square a ப்ளஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து இந்த 2ல் காமன் என்ன பண்ணலாம்? sin square b எடுத்துருங்க. அப்போ cos square a sin square a இருக்கும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். sin square theta plus cos square வேல்யூ 1. ஸோ அப்போ 1 into cos square b cos square b 1 into sin square b sin square b. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 1. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 LHS. ஃபஸ்ட் LHS எடுத்துப்போம். 1 plus tan square a by 1 plus cot square a. ஸோ 1 plus tan square a as it is எழுதிக்கோங்க by 1 plus cot square a என்னது? 1 by tan square a. cot square வேல்யூ என்ன? 1 by tan square a. பாருங்கள் நியூமேட்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணல. as it is அப்படி தான் எழுதியிருக்கேன். டினாமேட்டர் cot square எழுதியிருக்கேன் 1 by tan square. again how we can write 1 plus tan square a by tan square into 1 tan square a plus 1 by tan square a. இது எப்படி எழுதுவோம்? 1 plus tan square a into take reciprocal tan square a by 1 plus tan square a. So 1 plus tan square a 1 plus tan square a get cancelled. So tan square a is the answer. Next we move on RHS. Come to the RHS. So what is the RHS? 1 minus tan a by 1 minus cot a the whole square. So it's nothing but same 1 minus tan a as it is, right, by 1 minus cot a we can write 1 by tan a the whole square. Therefore 1 minus tan a by tan a minus 1 வரும்டா. கரெக்டா? tan a minus 1 by tan a the whole square. How we can write 1 minus tan a into tan a by minus of 1 minus tan a. 1 minus 1 minus tan a get cancelled. Therefore tan a the whole square. How we can write tan square a? அப்போ tan square a சேம் ஈக்குவலாக வந்துடும். சரிங்களா? அகைன் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். LHS என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus tan square a by 1 plus cot square a. ஸோ நியூமினேட்டர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் cot square a we can write 1 by tan square a. tan square into 1 tan square a plus 1 by tan square a. அதான் அந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 1 plus tan square a into take reciprocal tan square a by 1 plus tan square a. 1 plus tan square a 1 plus tan square a get cancelled. So what is the answer? Tan square a is the answer. And 1 minus tan a by 1 minus cot a the whole square. 1 minus tan a as it is எழுதிக்கோங்க. 1 minus cot a what is the formula? 1 by tan a. ஸோ டினாமினேட்டர் பாருங்கள் tan a minus 1 by tan a வருமா? ஈக்குவல் டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1 minus tan a into tan a by மைனஸ் எழுதி தூக்கி போட்டுருங்க. அப்போ 1 minus tan a 1 minus 1 minus என்ன கெட் கேன்சல். ஸோ tan a the whole square. அது ஸ்கொயர் பண்ணால் tan square a. ஸோ LHS equal to RHS. அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கைட் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம் 5 மார்க்கில் கேட்பாங்க, சம்டைம் 2 மார்க்கில் கேட்பாங்க. கைட் சம். ஓகே, ஸோ நம்ம கைட் சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசி. ஓகே, திஸ் ஆங்கிள் 60 டிகிரி. இது ஸ்ட்ரிங் என்னென்ன? அந்த நூலின், ஓகேவா,
நூல்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இது ஹைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? கைட்டு அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட் இருக்குது கைட்டு? 75 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரிங்களா? we know very well what formula? sin theta formula. sin theta formula என்ன? opposite by hypotenuse. ஸோ ஆப்போசிட் இங்கே என்னது? AB by AC. இவங்க தான் ஆப்போசிட் சைட். இவங்க யார்? இவங்க ஆப்போசிட். who's this? hypotenuse. this is the adjacent. Kite sum you are using what formula? Sin theta formula. Opposite by hypotenuse. So sin theta value given 60 degree equal to opposite value is what? 75 by AC we don't know. ஏன்னா AC தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். sin 60 what is the value? √3 by 2 is equal to 75 by x. Therefore cross multiplication பண்ணுங்க, x அங்கிட்டு கொண்டு போயிடுங்க. So 75 into 2 by √3. So 150 by √3. we know very well, rationalize the denominator. √3 by √3. so 150 √3 by √3 3 வரும். therefore 50. therefore x equal to 50 √3 meter. this is the height of the kite. again பார்க்கலாமா kite sum? kite sum is nothing but பட்டம் சொல்லுவாங்க, பட்டம் சம். சரிங்களா? ஸோ கைட்டு மேலே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹைட்டில் பறக்கும். ஹைட் எவ்வளோ ஹைட்டில் பறக்குது? கிரவுண்டில் இருந்து 75 மீட்டர். ஓகே, பி 90 டிகிரி ஆங்கிள். இங்கே நம்ம கொஷினில் எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருக்கோம்? எவ்வளோ ஆங்கிள் அந்த கைட் வந்து ஃப்ளை ஆகுது? 60 டிகிரி. ஸோ அந்த நூலினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது நம்ம தெரியாதல எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சைன் தீட்டா ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ ஏபி பை ஏசி. சைன் தீட்டா சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு opposite 75 by hypotenuse x. sin 60 value என்னடா நமக்கு? √3 by 2 equal to 75 by x. so x equal to 75 into take reciprocal 2 by √3. so 75 into 2 என்னடா? 150 by √3 into take the rest in the denominator. √3 by √3 150 √3 by 3 ன்னு வருங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா x equal to 50 √3 meter. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, so now the session we are going to motivate. so just ஒரு 1 minute of motivation கொடுக்குறேன். ஸோ லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவை கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம மேலே நமக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். ஐ ரிக்வெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக லைஃப்பில் உங்களால் ஜெயிக்க முடியுன்ற ஒரே கான்ஃபிடென்ஸோட கன்சிஸ்டன்ஸோட நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவோம். சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ராம்ஜி மேக்ஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கிரேட் எஃபோர்ட்டால் நியர்லி 836 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அண்டு ப்ளஸ் 7.5K வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன், மை சப்ஸ்கிரைபர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 2 more 5 கொஷினும் அண்ட் 5 more 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.